திண்டுக்கல் வேடச்சந்தூரில் கரூர் தொகுதி வேட்பாளர் ஜோதிமணி வாக்கு சேகரித்த போது இளைஞர் ஒருவர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகம்பட்டி பகுதியில் தேர்தல் பரப்புரையை முடித்துவிட்டு ஜோதிமணி பிரச்சார வேனில் இருந்து இறங்கி புறப்பட சென்றார். அப்போது அவரை இடைமறித்த இளைஞர் ஒருவர் கடந்த தேர்தலில் அளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு குறித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என வாக்குவாதம் செய்த நிலையில் ஜோதிமணி பதில் சொல்லாமல் வேகமாக காரில் ஏறினார். ஆனாலும் அந்த இளைஞர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கட்சி நிர்வாகிகள் அவரை சமாதானம் செய்ய முயன்றனர். இறங்கி நின்று ஒரு நிமிஷம் பதில் சொல்லிட்டு போறேன். மரியாதை பதில் சொல்லுங்க. அதுக்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து அவசரமாக செய்தியாளர்களை அழைத்த ஜோதிமணி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை நிலவுவது பிரதமர் மோடியின் பாஜக அரசால் தான் என தெரிவித்துவிட்டு காரில் புறப்பட்டு சென்றார். வேலை வாய்ப்புகளை நரேந்திர மோடி அரசாங்கம் இப்ப ஒரு இளைஞர் வந்து கேட்கிறாரு, வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் நாங்கள் ப்ரிசைஸாக சொல்றோம். நரேந்திர மோடியின் அரசாங்கத்தில் 42 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை நிலவுகிறது. இந்த மாதிரி வேலை கேட்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த வேலை வந்து நரேந்திர மோடி அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும். மத்தியில் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் அரசாங்கம் நடைபெற வேண்டும். நம்ம இருந்த காலத்தில் வேலை வாய்ப்புகளில் இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் கூட இன்னைக்கு வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால வேலை வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மீண்டும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.